அநாத நட்டகா அது ஏன் திரு கமலங்களுக்கு பன்னீரால் பாதத்தை கழுவி பட்டாடியால் துடைத்து பாண்டவராகிய இவர்களும் பறந்தாமல் திருவடியை பணிந்தோம். மக்களா இதோ இந்த வரந்தாமல் பாதத்தை பணிந்தபடியா இந்த பரந்த உலகத்துல உங்க பேரும் புகழும் கீர்த்தியும் உங்கட்டும். பள்ளி கொண்ட நாதா பள்ளி கொண்ட நாதா சீரும் சிறப்போடு வாழ்ந்திருப்பாயம்மா. இருந்தாலும் அழைத்தது
ஆசையோடு இந்த அரிராமனை வரவழைத்த காரணம் என்ன? பிறந்தாமா நேற்று தினம் உள்ளோ சஞ்சாரியாகிய நாரதன் வந்தார். சரி. தந்தையாகிய பாண்டு மகாராஜன் அமுதந்த மகாமுனிவர் சாபத்தினால் என் தந்தை மடிந்தார். ஆமா. பாண்டு மகாராஜன் மாண்டு பலியும் பொழுது பாண்டவர் ஐவரும் அறியா சிறு வயது. சரி. அவருக்கு செய்ய வேண்டிய கர்மாதிபத்தியம் கர்மகாண்டங்களை சரிவர செய்யாதனால என் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் உயிர் ஆத்மா சாந்தி அடையாமல் வவ்வால் வடிவத்தில் மோட்சத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் வவ்வால் வடிவிலே தலை கீழே காலு மேலே அந்தரத்தில் தொண்டு கொண்டு இருக்கிறாராம் தந்தையாகிய பாண்டு மகாராஜன். சரி, அப்போ நாரதனை பார்த்து நாரதா பூலோகம் சென்றார். என் மக்களாகி பாண்டவர் ஐவரிடத்திலே செய்ய வேண்டிய கர்மாதிபத்தியத்தை சரிவரை செய்யட்டும், என் ஆத்மா சொர்க்கம் போய் சேரட்டும் என்று நாரதனிடத்தில் சொல்லி அனுப்பினார் தந்தையாகிய பாண்டு மகாராஜன். அதனால் என் தந்தையாகிய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், சாயுத்தா சாமிபா சாயுபா சாலோபு 4 சேர வேண்டும். அதுக்கு என்ன வழி தெரியாமல் அதை தவிக்கிறோம் மைத்துனா, ஒவ்வொரு மனிதனுக்கும் தன் மகனா பிறப்பது பெரிதல்ல. கடைசி காலத்துல தன் மூதாதைகளுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சதுகளை சரிவர செய்யணும். அதுதான் ஒரு பெத்த மகன் செய்ய வேண்டிய கடமை. அதனால உன் தந்தையாகிய பாண்டு மகாராஜன் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றா பெருத்த ஒரு ராட்சசியாக நடத்தணும். அந்த ராட்சச யாகத்தை நடத்தினால்தான் உன் தந்தையார் சொர்க்கம் அடைவார். அது மட்டுமல்ல, ஆனா அப்பேற்பட்ட ராட்சச யாகத்தை நீங்க செய்ய முடியுமா என்பதுதான் இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, ராட்சசியாகமா? ராட்சசியாகம் என்ற வார்த்தை இப்பொழுதுதான் காதிலே கேட்கிறது. ராட்சசியாகம் என்றால் எப்படி அதற்கு என்ன செய்வது, என்னென்ன பொருள் தேவைப்படுகிறது பரந்தாமல் எங்களுக்கு விளக்கமாக. ராட்சச யாகம் என்றால் ஆயிரக்கணக்கான அந்தர்கள் வேதம் ஓதிக்கொண்டே இருக்கணும். அந்தர்கள் வேதம் ஓதணும். ஆமா. ஆண்டி முதல் அரசு வரை எல்லா அச்சமிச்சகாரர்களுக்கு பொன்பொருள் திறமைகளை வாரி வாரி வழங்கணும். ஆமா, நம்மளும் பாண்டவரும் பஞ்ச பிரதேசி ஆகிட்டோம். எங்களுக்கு என்ன இருக்கிறது அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு திறமை வேண்டும். அப்படிப்பட்ட பொன்பொருள் திறமைகள் இருந்தாதான் அந்த ராட்சச யாகத்தை நடத்த முடியும். சரி, அதனால இப்போ பாண்டவர்களுக்கு அவ்வளவு ராட்சச யாகத்தை செய்யக்கூடிய திறமைகளும் வலிமைகளும் இல்ல, செல்வங்களும் இல்ல. என்ன செய்வது சரவணந்தனா? ஆமா, இந்த ராட்சச யாகத்தை நடத்த வேண்டும் என்றா இது சரணாச்சந்திரத்துல பொன்பொருள் திறமைகள் இருக்கிறது. கேட்டா கொடுப்பானா? கேட்டா கொடுக்க மாட்டான். ஏன்னா இதோ 32 தானங்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் சராசந்திரன். கேட்ட தர்மத்தை யாருக்கு இல்லைன்னு சொல்றதே கிடையாது. அதனால இதோ நானும் அர்ஜுனனும் பீமனும் சென்று அந்த சராசந்திரத்துல நாங்க பொன்பொருள் திறமைகளை சேகரிச்சு வர்றோம். நீங்க ஒப்பாவுக்கு செய்ய வேண்டிய இந்த ராட்சச யாகத்தை நடத்தி கொண்டே நாங்க அதி சீக்கிரம் வந்துடுறோம். அப்படியா இருக்கும். நீங்கள் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. நான் வர அரசர்களை எல்லாம் வரும்படியாக அழைத்து அரசரை அமர வைத்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுங்க. ஏற்பாடு செய்யும். நாங்க பொன்பொருள் திறமைகள் சேகரிச்சு வர்றோம். நீ போய் பெரிய மாமாவுக்கு உதவியாக மனுஷ தளர் விடாத சீக்கிரம் வந்துடுறேன். மாமா, அந்நாளாக வரக்கூடிய தர்மநகரத்தில் விடைபெற்று விட்டோம். ஆனால் சராசந்திரனாகப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவன் எப்பேற்பட்டவன் தெரியாம இந்த பூரியா அர்ஜுனாகப்பட்டவன் நாம் எப்படிமாமா போடுறது? ரொம்ப கோபக்காரை. ஆனா இதோ 100கணக்கான அரசர்களை இதோ அடிமை பெற்று இதோ நரபலி கொடுத்து யாரும் பெற முடியாத வரங்களை பெற்று
இந்த பூவுலகில வாழ வேண்டும் அப்படி என்று எல்லா தர்மங்களையும் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறான். அதனால நாம எந்த உருவத்துல போனோமா அவனோட ஜெயம் பண்ண முடியாதா? எனக்கும் அவனுக்கு ஏற்கனவே என்ன கண்டா அவனுக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா, ஆமா சொல்கிறாய். அதனால நாம இந்த மாதிரி உருவத்துல போனோமா நீ சத்திரியத்தான் அவனுக்கு தெரிந்து கொள்வான். எப்படி சொல்வது? அதனால நாம மூவரும் ஒரு பிராமணனை போல உருவங்களை மாற்றி அவங்கள தர்மம் பெற்று வரணும். புறப்பட்டு போகலாம்.